ஹாய், நீங்க ஒரு பிளாகர் வச்சிருக்கீங்க. அந்த பிளாகர் எப்போ AdSenseக்கு அப்ளை பண்றதுக்கு தகுதியா இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னா, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். டெய்லி ஒரு 5 பிளாக் போஸ்ட் ஆச்சும் போடுறது. நெறைய விஷயத்த மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்றது. அதுக்கப்புறமா உங்க பிளாகுக்கு வந்து நெறைய பேர கூட்டிட்டு வருது. அது எப்படி கூட்டிட்டு வரலாம்னா, நீங்க Facebookல போயிட்டு உங்களோட பிளாக ஷேர் பண்றது. இது மூலியமா நீங்க அத செய்யலாம். உங்க பிளாக் எப்போ உங்களுக்கு அந்த தகுதி வந்துருச்சு, நீங்க AdSenseக்கு அப்ளை பண்ணலாம். AdSenseக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க பிளாக்ல வந்து விளம்பரம் போடப்படும். விளம்பரம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு காசு வர ஆரம்பிக்கும். ஸோ அத பார்க்கறதுக்கு நீங்க வந்து உங்க பிளாக்ல ஏர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏர்னிங்ஸ்ல போனீங்கன்னா, இந்த மாரி ஒரு நியூ பிளாகரோ, இல்ல உங்க பிளாகர் வந்து இன்னும் AdSenseக்கு தகுதி அடையல அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஏர்னிங்ஸ்ல போய் பார்த்தா தெரியும். இப்படி தான் வரும் உங்களுக்கு. How to qualify for AdSense அப்படின்ட்டு வரும். Your blog doesn't currently qualify for AdSense அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். எப்போ நம்மளுக்கு வந்து இந்த குவாலிஃபை வருதோ, அப்போ வந்து வேற மாதிரி இருக்கும். அது நான் எப்படி இருக்கும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிளாக். இந்த பிளாக் வந்து போன வருஷம் கிரியேட் பண்ணது. இந்த பிளாக் போன வருஷம் கிரியேட் பண்ணாலும் இப்போதான் இந்த பிளாக்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டது. இந்த போஸ்ட் போட்டு ஒரு 5, 6 மாசம் இருக்கும். அதுதான் சொன்னேன். நம்மளுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஈஸியா நம்ம பிளாகுக்கு தகுதி அடைஞ்சிரும். அதுவும் இல்லாம இந்த பிளாக்ல வந்து நான் ஒரு போஸ்ட்டுமே போடல. வெறும் ஒரே ஒரு டைட்டில் அப்படின்றது மட்டும் தான் போட்டு வச்சேன். வேற எதுவுமே இந்த பிளாக்ல போடல. அதனால இந்த பிளாகை இப்போ நான் அப்ளை பண்றதும் வேஸ்ட் தான். பட் இருந்தாலும் இங்க ஏர்னிங்ஸ் அப்படின்ற டேப்ல போய் பார்த்தீங்கன்னா, டர்ன் யுவர் பேஷன் இன்டு ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க போயிட்டு நீங்க சைன் அப் ஃபார் AdSense அப்படின்னு வரும். இது எப்போ வரும்னா, உங்க பிளாக் நீங்க போஸ்ட் போட ஆரம்பிச்சு ஒரு 2 வாரத்துல இந்த பட்டன் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். பட் அந்த 2 வாரத்துல நீங்க வந்து இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணக்கூடாது. 2 மாசம் வரைக்கும் ஆச்சும் நீங்க வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு அது நல்லது. இங்க சைன் அப் ஃபார் AdSense அப்படின்னு போயிட்டு யுவர் அக்கவுண்ட் ஹஸ் பீன் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணீங்களா, அடுத்த அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த AdSenseக்கு வந்து அப்ரூவல் அதுக்கப்புறமா போகும். அதுக்கப்புறமா அந்த பிளாக்ல அவங்க விளம்பரம் போட்டு பார்ப்பாங்க. விளம்பரம் போட்டு அப்ரூவா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த பிளாகுக்கு எனக்கு அப்ரூவ் கிடைக்காது. ஏன்னா அதுல நான் ஒண்ணுமே செய்யல. கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு 99.9% நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நான் இப்போ இதற்கு அப்ரூவ் பண்ண போறது கிடையாது. ஒரு சிம்பிள் விஷயம் தான் நீங்க இந்த மாதிரி அப்ரூவ் பண்றதுக்கு. எப்படி நீங்க யூடியூபுக்கு போயிட்டு அப்ரூவ் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் இங்க பிளாகருக்கும் அப்ரூவ் வாங்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க ஒரு புது பிளாகரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த அசோசியேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட யுவர் வெப்சைட் அப்படின்னு போயிட்டு நம்மளோட பிளாகரோட லிங்க் அதுல இருக்கும். அதுக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்தீங்கன்னா யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போயிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓவர். இது மிகவும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இதுக்கு நீங்க போயிட்டு மற்றவங்க கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு சிம்பிளான விஷயத்துக்காக நம்ம எதுக்கு போயிட்டு மற்றவங்க கிட்ட காசு கொடுக்கணும். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் AdSense பிளாகுக்கு அப்ளை பண்றது ஒரு சின்ன விஷயம் அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கலன்னா கமெண்ட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.